ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி, மதியம் 2 மணி வரை, பின்பு நவமி திதி. யோகம் இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீனராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து இன்று உங்களுக்கு பணவரவு உண்டாகும். தொழிலில் சற்று அலைச்சல்களும் மனதில் சற்று குழப்பங்களும் நீடிக்கும். எதிர்பார்த்த தன உதவி கிடைத்தாலும் ஏனோ மனதிற்கு சற்று பிரச்சனைகள் வரும் விதமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனலாபமும் உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமான பலனை தரும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த பொருள் அல்லது கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாடு தொடர்பால் எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவும் தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்ப உறவினர்களிடமிருந்து ஏற்பட்ட பகைகள் விலகும். மாமன் மைத்துனன் உறவு முறைகள் சுமூகமான பலனை அளிக்கும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்களால் நினைத்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூரில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூமியில் விளையும் பொருள்களால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்னின்று அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பொருளாதார பிரச்சனை ஏற்படும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதையும் தாங்கிக் கொள்ளும் இன்று நீங்கள் மிகவும் தைரியமாகவும் எதையும் தாங்கிக் கொள்ளும் இதயம் படைத்தவர்களாகவே இன்று நீங்கள் இருப்பீர்கள். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து இருப்பதால் இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் யாவும் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்டம் இன்று உண்டாகும். அனைவரிடமும் இன்று பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். புத்திரர்களால் இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். திடீர் உடல் உபாதைகள் சற்று அலட்டினாலும் அதையெல்லாம்
மருத்துவ உதவி மூலம் சாதகமான பலனை அளிக்கும். குடும்பத்தில் குழப்பமான மனநிலைகள் மாறும். உடன் பிறந்தவர்களால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். தந்தை வழி ஏற்பட்ட மனக்குழப்பம் மன வருத்தம் நீங்கும். தந்தையார் வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகள் இன்று சாதகமாகவும் வெற்றி பெறும் விதமாகவும் இன்றைய நாள் இருக்கும். மனைவி மூலமாக இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். மனைவிக்கு இன்று தொழில் மூலமாக தனவரவு பொருளாதார நிலை அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறந்த பலன்களும் சிறந்த பொருளாதார வளர்ச்சியும் எதிர்பார்த்த தன உதவி மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்று வந்து சேருவதால் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திடீர் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். கடன் தொல்லைகள் சாதகமான பலனை அளிக்கும். சற்று சுயநலமாக இருப்பீர்கள். சற்று கோபமும் உங்களுக்கு உண்டாகும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தினால் இன்று நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். ஆசைப்பட்ட பொருள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். திடீர் சுபசெய்தி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பார்த்த தனவரவும் மற்றும் வேலை விஷயமாக சுப செய்திகளும் வந்து சேரும். மனைவியால் இன்று ஆதாயமும் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் இன்று சுப செய்தி உண்டாகும். இனிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். இனிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது அங்கு எதிர்பாராத நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நட்புறவும் கிடைக்கும். ஆதாயமும் அதிகமாகும். தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும் அளவிற்கு இன்று உங்களுக்கு சாதகமான பலனும் அளிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கடன் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வங்கிகளில் கடன் வாங்கி இருப்பின் அது தீரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். தொழிலில் வெற்றியும் வாய்ப்புகளும் உண்டாகும். வாகன சம்பந்தமாக லாபங்கள் அதிகமாகும். தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு இரட்டிப்பாகும். நண்பர்களுக்குள் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் ஆதாயமும் திடீர் தனவரவும் பண அதிர்ஷ்டமும் இன்று உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். மிதுனராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு சற்று சங்கடமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு முழித்திருக்கும் உங்களுக்கு இன்று அது ஆறுதல் அளிக்கும் விதமாக பெரியவர்களே முன்னின்று அதை சாதகமாக்கி இன்று மகிழ்ச்சி பெறும் விதமாக உங்களுக்கு இன்று காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அதனால் இன்று நீங்கள் அப்பாடா என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேவையில்லாத பேச்சுக்களால் சற்றே தடுமாறி கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்களுடன் இன்று வாக்குவாதம் உண்டாகும். பண விஷயமாக வெளிநாடு செல்வீர்கள் அல்லது வெளியூர் செல்வீர்கள். தொழில் நிமித்தம் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். எதிர்பார்த்த நபரின் வரவு இன்று உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் அல்லது சுப பேச்சுக்கள் இன்று குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாட்களாக வெளியூர் பயணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழிலில் அதிகமாக வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பயணத்தால் விரைய செலவுகளும் வந்து சேரும். பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கும்.
இடம் விஷயமாக சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கட்டட சம்பந்தமான தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளின் வரவால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய முயற்சிக்கான தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிட்டும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பரிசுகள் பந்தயங்களில் வெற்றியுண்டு. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்விக்காக அயல்நாடு அல்லது வெளியூர் சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். இடம் மாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணிகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுவதுடன் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்று உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். நீண்ட நாளாக தாயாருடன் போராட்டம் நடத்தியிருப்பீர்கள் சொத்துக்காக. அது இன்று சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமாகும். நினைத்த நேரத்தில் நீங்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் தொழில் செய்யும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் தந்தையாரால் இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு சில தடங்கல்களும் உறவினர் மூலமாக உண்டாகும். பெண்களே உங்களுக்கு இன்று எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழலும் வந்து சேரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் உள்ளதால் உடல் உபாதைகள் சற்று கூடும். மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களுக்காக மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகும். எனினும் அதற்கான பொருளாதார வசதி ஏற்படும். திடீரென்று பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளியூர் வெளிநாடு பயணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகளும் தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று எதிர்பாரா விதமாக நண்பரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். உயர்ந்த ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அலங்கார பொருள்கள் அதிகமாக வாங்குவீர்கள். அலங்கார பொருள்கள் சம்பந்தமான வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சாமர்த்தியமாக இன்று காரியத்தை செய்து முடிப்பீர்கள். தைரியமாக முன்னின்று செவ்வனே காரியத்தை முடித்துவிட்டு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட தொல்லைகளும் மாறிவிடும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் வழக்குகள் பிரச்சனையாக இருந்து அதனால் மனது பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் விதமாகவே கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனும் அதனால் நிம்மதியும் பெறுவீர்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். மனதளவில் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இன்று மனதில் நிம்மதி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் மேன்மையுண்டு, வெற்றியுண்டு. பொருளாதார நிலையில் வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் இன்று மாறி மனதிற்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் விதமாக இன்று உங்களுக்கு அமையும்.
சிம்மராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் புதனுடன் இணைந்துள்ளார். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வேலை பளு சற்று கூடும். எனினும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் அதை சரியாக செய்யும்படி இன்று தலைமை ஏற்று நடத்தும் விதமாகவே இருக்கும். அரசால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கைவரும் விதமாகவே இருக்கும். பெரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் யோகமும் உண்டு. எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி மாற்றம், சம்பள உயர்வு இதற்கான செய்திகள் உங்களுக்கு வரும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். பேச்சாற்றல் அதிகமாகும். கலைத்துறையில் ஜொலிப்பீர்கள். பேச்சில் திறமையுள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் இன்று தனது பேச்சாற்றலால் வெற்றி பெறுவார்கள். பாராட்டும் பெறுவார்கள். தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த வளர்ச்சியும் மேன்மையும் வெற்றியும் தன லாபமும் என்று தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் உங்களுக்கு வந்து சேரும். அதிகாரம் இன்று அதிகமாகவே இருக்கும். பெண்களுடன் சற்று இனிமையாக பழகுவீர்கள். பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகும். எதிரிகளின் தொல்லைகளை இன்று முறியடிப்பீர்கள். தொழிலில் போட்டியும் பொறாமையும் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் தனவரவு சாதகமாகவே இருக்கும். தொழில் விஷயமாக சற்று அலைச்சல்களும் தனவரவும் உண்டாகும். துணிந்து இன்று அனைத்தையும் செயல்படுத்துவீர்கள். அரசு தொழிலில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். தொழிலில் இரும்பு சம்பந்தமான தொழிலில், கணினி சம்பந்தமான தொழிலில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக மற்றும் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவீர்கள். இன்று ஆலய திருப்பணியால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலயத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக தொடர்பால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தூரதேச பயணத்தால் வெற்றி உண்டாகும். உங்களது பேச்சு திறமையால் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். நண்பர்களுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தொழில் புரியும் பெண்களுக்கும், அலுவலக பணியில் இருக்கும் பெண்களுக்கும், சுயமாக தொழில் செய்து சம்பாதிக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்று யாரிடம் நீங்கள் சென்று பேசினாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். அதனால் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் தனலாபமும் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள் தீரும் விதமாக உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். வங்கி சம்பந்தமாக கடன் பிரச்சனை இருப்பின் அதற்காக சாதகமான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் மன அழுத்தம், மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடன் பிரச்சனை அல்லது பிற பிரச்சனைகளால் சற்று தலையிட்டு இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அதற்குரிய மாத்திரை மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் சொத்துக்காக அல்லது பணத்திற்காக ஏற்படும். அந்த விஷயங்களில் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு.
தொழில் பயணங்களும் வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். தொழிலில் சற்று தடுமாற்றம் உண்டாகும். உங்களுக்கே சற்று தடுமாற்றம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். பண சம்பந்தமாக சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். தகுந்த நேரத்தில் பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் சற்று மன உளைச்சலும் ஏற்படும். எனினும் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். சற்று தாமதமானாலும் அது உங்களுக்கு தகுந்த நேரத்திலேயே வந்து சேர்ந்துவிடும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் சற்று ஆதங்கம் உண்டாகும். மனைவி வழி சொத்து தர்க்கங்கள் வந்து சேரும். பணம் விஷயமாக குடும்பத்தில் கலகங்கள் ஏற்படும். புதிய வீடு கட்டும் யோசனை உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவதற்காக யோசனையும் உருவாகும். அதற்கான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம் ஏற்படும். விளைபொருள்களால் லாபம் இரட்டிப்பாகும். உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் இனிப்பு சம்பந்தமான தொழில் மற்றும் வணிக சம்பந்தமாக பட்டறை தொழில்கள், நகை வியாபாரம், நகை சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். நீண்ட தூர பயணத்தால் உங்களுக்கு அலைச்சலும் உண்டாகும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் தன உதவியும் கிடைக்கும். பொருளாதார வசதியும் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளால் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சனியுடன் இருப்பதால் எதிர்பார்த்த பூமி லாபம் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். நீண்ட காலமாக எதிர்த்து போராடி வந்த உங்களுக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து விலகும். இன்று நீங்கள் அமைதியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக இன்று சற்று வீண் வார்த்தைகளை தவிர்க்கவும், கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். சுப வார்த்தைகளும் சுப பேச்சுகளும் இன்று குடும்பத்தில் உண்டாகும். உற்றார் உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த திருமணம் நடக்கும் விதமாக இன்றைய பேச்சு இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாக கூடிய சூழ்நிலை, சுப பேச்சுகள், சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத விதமாக தன உதவி உங்களுக்கு கிட்டும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். கடன் தொல்லை, வங்கி பணி சம்பந்தமாக ஏற்பட்ட தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நகை சம்பந்தமாக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதை எடுப்பதற்குரிய தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாரா விதமாக நண்பர்கள் உதவியுடன் புதிய கட்டட தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்காக வீடு கட்டும் ஆசை நிறைவேறும் விதமாக கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் இன்று புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுவீர்கள். தைரியமாக நின்று இன்று அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள். தலைமை பதவி ஏற்கும் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். நீங்களே முன்னின்று சில சுப காரியங்களை நடத்தி கொடுக்கும் விதமாக இன்று உங்களுக்கு அமையும். அரசியலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த தனவரவு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பதவியில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்று தனலாபமும் அவர்கள் எதிர்பார்த்த உதவியும் வெற்றியும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதகமான தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். திடீர் வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்களால் நினைத்ததை நடத்தி காட்டும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் இரட்டிப்பு லாபங்களும் வந்து சேரும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். திடீர் காதல் திருமணம் உண்டாகும். புதிய நட்பால் எதிர்பார்த்த
உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் தன வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமியால் ஆதாயம் பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர் வழி எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு சுப தேதி நிச்சயிக்கப்படும். உறவினர்களின் வருகையால் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று நினைத்தது நடக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தனவரவு அதிகமாகும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த பலன் இன்று உண்டாகும். வெற்றியுடன் இன்று சிறப்பு பயணத்தை மேற்கொள்வீர்கள். திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அரசு ஆதாயம் உண்டாகும். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிரிகளின் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். தொழிலுக்காக அயல்நாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவியுடன் நீண்ட தூர பயணங்கள் செய்வீர்கள். இனிமையான பயணத்தால் எதிர்பார்த்த அனுகூல பலன் உங்களுக்கு உண்டாகும். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இடமாற்றம் பதவி மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு வந்து சேரும். திடீர் ஆதாயம், தன வளர்ச்சி, பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி தாய் வழி உறவால் கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தாய்மாமன் அன்பு மேலோங்கவும் தாய்மாமனே உங்களுக்கு உதவி செய்யும் விதமாகவும் இன்று இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் திருமண தேதிகள் குறிக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நினைத்ததை இன்று நிறைவேற்றுவீர்கள். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே இன்று மகிழ்ச்சி மேலோங்கும். பிள்ளைகளின் வரவால் ஆனந்தம் கொள்வீர்கள். என்று வரவை விட உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்துள்ளதால் எதிர்பார்த்த தன வளர்ச்சி இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். இன்று எவரும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்டதும் பணத்தை தரும் சூழ்நிலையும் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் இரட்டிப்பாகும். கால்நடை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி அதிகமாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். பழைய வாகனம் இருப்பின் தொழிலுக்காக ஒரு வாகனம் கூடி வாங்கும் யோகமும் உண்டாகும். புதிய வீட்டை விற்றுவிட்டு வேறு இடத்திற்கு செல்லும் சூழலும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயம் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சற்று சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது.
தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது செய்யும். மருத்துவ உதவி தேவைப்படும் வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவமனை செலவு வந்து சேரும். திடீர் ஆதாயம், பொருளாதார வசதி உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கூட்டு தொழிலில், பங்குச் சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு கிட்டும். இரும்பு சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், அரசு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இனிய செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆன்மீக பயணத்தில் நாட்டம் உண்டாகும். எதிர்பார்த்த நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை முடிப்பீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். பொருளாதார வசதியும் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் மேலோங்கும். இன்று பிள்ளைகளின் வரவால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் உறவினர் வருகையால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தகப்பனார் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தகப்பனார் வழி உங்களுக்கு சொத்துகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் சற்று சமாதானத்தை தரும். சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கடன் தொல்லை இருப்பின் அது சாதகமான பலனை அளிக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவையெல்லாம் இன்று சாதகமான பலனை தரும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். அதற்காக மறுபடியும் கடன் வாங்கும் சூழலும் வந்து சேரும். பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கும் இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் இன்று சுப செலவுகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களது மகன் அல்லது மகள் வழி அல்லது உறவினர்கள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். அதிர்ஷ்டம் இன்று அதிகமாகவே இருக்கும். நினைத்த பொருளை வாங்குவீர்கள். விலையுயர்ந்த பொருள் வீட்டிற்கு வந்து சேரும். மனைவி வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அல்லது இடம் வந்து சேரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். இரும்பு சம்பந்தமான தொழிலில், வாகன சம்பந்தமான தொழிலில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். பண சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும். நண்பர்களுடன் இணைந்த கூட்டு முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணமும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாள்பட்ட காரியத்தை முன்னின்று செவ்வனே நிறைவேற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். எதிர்பார்த்த தன உதவியும் தன வளர்ச்சியும் பொருளாதார நிலையில் மாற்றமும் உங்களுக்கு உண்டாகும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எடுத்த காரியங்களை சற்று தாமதமாகத்தான் முடிப்பீர்கள். சற்று கலகங்கள், சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள் வந்து சேரும். இன்று மனக்கவலை சற்று அதிகமாகவே இருக்கும். தலைவலி, தலை பாரம் இன்று அதிகமாகவே அனுபவிப்பீர்கள். பிறரால் சங்கடங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று தாமதமாகும். எனினும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும். பெண்களால் இன்று நீங்கள் சற்று பாதிக்கப்படுவீர்கள்.
ஆண்கள் என்றால் பெண்களுக்கும், பெண்கள் என்றால் ஆண்களுக்கும் இருவருக்கும் இன்று மனக்கலக்கங்கள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே பண விஷயமாக தர்க்கங்கள் உண்டாகும். ஆன்மீக பயணத்தால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பான பலனாக அமையாது. கேஸ் வழக்குகள் யாவும் சற்று தள்ளி போகும். அரசு துறையில் எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதமாகும். உங்களது மேலதிகாரிகளால் இன்று உங்களுக்கு சற்று மனக்கவலை வந்து சேரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் நடந்து கொள்வது நல்லது. வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். நண்பர்களுடன் கலகிக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்ளவும். புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம். இன்றும் நாளையும் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இன்று சற்று அமைதியுடன் நிற்பது உங்களுக்கு நல்லது. கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். மீனராசி என்றாலே அவர்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் அவர்களுக்கு கடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு நாள் பணம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு எங்காவது கடன் வாங்கி தன் கையிருப்பில் வைத்து கொள்ளும் ஒரு குணம் மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உண்டு. அவர்களது கையில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழிலில் எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். தொழிலில் வளர்ச்சி உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உற்றார் உறவினர் வருகையும் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுகள் எழும். தடைபட்ட காரியங்கள் இன்று தாமதமானாலும் அது நடக்கும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சண்டை சச்சரவுகள் வீண் விதண்டா வாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது இன்றும் நாளையும் உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனபாரங்களும் தேவையில்லாத கவலைகளும் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். தாயார் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உங்களது உடல்நிலையிலும் நீங்கள் அக்கறை கொள்வது இன்று சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஒன்றும் ஈடுபட வேண்டாம். பயணங்கள் தேவையென்றால் மட்டும் இன்று பயணம் செய்து கொள்ளலாம். இன்றும் நாளையும் பயணங்களால் உங்களுக்கு பெரிய சிறப்பான அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லைதான். எனினும் தேவையென்றால் மட்டும் நீங்கள் பயணம் செய்து கொள்ளவும். பயணத்தால் அலைச்சலும் சற்று உடல் உபாதைகளும் தான் உங்களுக்கு இன்றும் நாளையும் இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். சற்று அலைச்சல் இருந்தாலும் வரவேண்டிய பணம் இன்றோ நாளையோ உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். புதிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில் தனவரவு வந்து சேரும். புதிய கேஸ் வழக்குகள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களுக்காக உதவி செய்ய போய் நீங்களே கேஸ் வழக்குகளில் மாட்டும் சூழலும் உருவாகும். அதனால் இன்று யாருக்காகவும் பரிந்துரை செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலிலும் பண விஷயத்திலும் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் மன அமைதி இன்று உங்கள் கையில்தான். கணவனோ மனைவியோ இன்று கலகம் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடன் சற்று அன்பாக இருப்பதும் அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பதும் இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். ஆலய திருப்பணிகள் செய்வதும் ஆன்மீக ஈடுபாடில் இருப்பதும் இன்று மன அமைதி கிடைக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.